அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது மட்டுமல்லாது இறைவனின் பரிபூரண அருளும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகளை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல இனிமையான செய்திகளை சந்திக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நம்மளுடைய பலன்களை பார்த்து தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கிறது. நன்றி என்றும் பல பேர் பதிவிடுகிறீர்கள். நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களில் எப்படி சாதுரியமாக செயல்பட வேண்டும் என்ற நுணுக்கத்தையும் தெரிந்து கொண்டு சிறப்பானதாக மாற்றிக்கொள்கிறோம் என்று பலர் பதிவிடுகிறீர்கள். அதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மேலும் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். இறைவனுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு நிறைவாக அமையும். கிரகநிலைகளின் அமைப்பும் பக்க உறுதுணையாக நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செயல்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் இன்னும் சிலர் தங்களுடைய பலன்கள் என்பது எங்களுடைய மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. தங்களுடைய பலன்கள் எங்களுடைய காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல் இனிமையாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கதாகவும் அமைகிறது. ஆனால் யதார்த்தமான நடைமுறை வாழ்வில் நன்மைகளை பெறுவதற்கான சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள். அது மட்டுமல்லாது ஏன் இருக்கிறோம் என்றே தெரியவில்லை என ஆதங்கமும் படுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் நல்ல செய்தி சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். காத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிறைவாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சில நேரங்களில் இந்த நல்ல வாய்ப்புகள் கிரகநிலைகளின் அமைப்பும் இறைவனின் பரிபூரண அருள் கிடைத்தும் கிடைக்காததுக்கு மிக முக்கிய காரணமாக நம்மளுடைய செயல்பாடுகள் தான் தடையாக இருக்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் தான் தடையாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் இறைவனை நோக்கி ஆலயம் செல்கிறோம், அங்கு இறைவனிடம் வழிபாட்டை மேற்கொள்கிறோம். அப்படி பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த விஷயம் கிடைத்து விட்டது என்று எண்ணாமல் இது நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு அறகுறையான மனதுடன் அந்த செயலை செய்யும் போது தோல்வியடைந்து அவை நமக்கு கிடைக்காமல் மேலும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆனால் இறைவன் உண்மையிலும் நமக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பாருங்க. அப்படி ஏற்படுத்தினாலும் அதை நம்மளால் பெற இயலாத ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய நம்பிக்கை என்பது முழுமையாக இறைவன் மீதும் இல்லை, நம்மளுடைய செயல்பாடுகளின் மீதும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான விஷயங்களிலும் அதீத நம்பிக்கை நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். அப்போதுதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணம் சிந்தனை என்பது உங்களுடைய செயல்பாடுகளை மென்மேலும் மெருகேற்றும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதைவிட நீங்கள் இறைவனிடம் சென்று 100 முறை மன்றாடியதற்கு இணையான பலம் பொருந்திய ஒன்றாக நேர்முறை எண்ணமானது பார்க்கப்படுகிறது. இப்படி இவ்வளவு பலம் வாய்ந்த நேர்மறை எண்ணமானது உங்களுடைய மனதில் அழித்துவிட்டு எதிர்மறையான எண்ணத்தை தோன்றும் போது அது எவ்வளவு சக்தியானதாக மாறும், அப்போது எவ்வளவு சிரமத்தில் நாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை நினைத்து பார்த்தால் நம்மளுடைய சூழ்நிலைக்கு நிச்சயமாக நம்மள்தான் மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருப்போம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பல கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய தருணத்தில் நேர்மறையான எண்ணங்களுடனும் பல பணிகளை மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த பலன் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும். ஏனென்றால் குரு சப்தமத்தில் வீற்றிருக்கிறார். தனது பார்வையால் ஜென்மராசியை வலுப்படுத்துகிறாருங்க. ஜென்மராசியில் சூரியன், புதன் மற்றும் இறுதியில் சந்திரனும் சஞ்சரிக்க போகின்றன. குருவின் பார்வை இந்த கிரகநிலைகளை வலு சேர்க்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான யோகமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் சப்தமத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பரிபூரணமாக திருப்திகரமாக செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட
அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிறப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்தவையாக அமையும். பயணங்களை மேற்கொண்டாலும் கூட அவை இனிமையாகவும் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. மனதில் தெளிவான சிந்தனையும் அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. ஜென்மத்தில் சூரியன், புதன் மற்றும் இறுதியில் சந்திரன் சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த நவம்பர் 30 அன்று அமாவாசை தினமானது வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், பித்ரு தோஷத்தினால் வரக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல மாற்றம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்தில் இந்த கிரகநிலைகள் அமர்ந்திருப்பதால் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவையாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். சனி மிக வலுவாக 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி 4இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி 4இல் இருப்பது சில விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நிறைவான ஆதாயத்தை கொடுக்கும். ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைவான நன்மை உண்டு. சுக்கிரனும் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத புதிய வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நினைத்ததை விட சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள், புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். சுக்கிரனும் தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் கலைத்துறை, அரசியல் துறையில் புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பார்க்கக்கூடிய பிரமாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பாகிஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி, கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல தடைகளை தவிர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் விரைவான வளர்ச்சியையும் சிறப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் அவை நிச்சயமாக விலகி மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இரட்டிப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.